பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆறாவது வார்த்தை, இயேசு கிறிஸ்து மொழிந்த ஆறாவது வார்த்தை முடிந்தது. முடிந்தது என்று வார்த்தை என்று ஆறாவது வார்த்தை இயேசு கிறிஸ்து பேசினார். யோவான் 19:30 யாராவது வாசிக்கலாம்? ஆமென், அல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதற்காக சிலுவிலே இந்த வார்த்தையை பேசினார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக நம்முடைய பாவத்துக்கு எல்லாம் அவர் முடிந்தது என்று அவர் மேலே அந்த பாவத்தை சுமந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த எதற்காக வந்தாரோ அந்த வேலை முடிந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய ரட்சிப்பின் வேலை முடிந்தது. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துப்படி நிறைவேற்ற முடித்தார். யோவான் 17:4 யாராவது வாசிக்கலாம்? ஆமென். பூமியில நாம் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த வசனத்துல சொல்லிக்கிறாரு. அவர் எவ்வளவு தைரியமா இந்த வார்த்தையை இந்த வசனத்துல சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்தோம், என்ன செஞ்சுன்னுக்கிறோன்றது அவங்களுடைய உள்ளத்துல தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு போறவங்களுக்கு, வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த மாசத்துல நீ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேனாக்கா உனக்கு வந்து பேமெண்ட் இன்க்ரிமெண்ட் இருக்கும், போனஸ் கிடைக்கும், பதவி உயரும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன பிதாவின் சித்தப்படி அவர் வேலையை செய்து முடித்தார். அப்படியே எபிரேயர் 7:27 படிக்கலாம். ஒரு ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் வந்து பாவத்தை குறித்து இருக்கிறது. முன்பு செய்த பாவமும் பின்பு ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக நாடோறும் பலியிட வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து ஒரு பாவத்தை செஞ்சோம்னா அந்த காலத்துல வந்து ஒரு பலியிடணும், அதுதான் முறை. ஆனா லாஸ்ட்ல அவர் ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, இதை ஒரே தரம் செய்து முடித்த தேவனாகிய கர்த்தர், நியாய பிரமாணத்தை செய்து முடித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் எல்லாத்தையும் ஜெயித்து முடித்தார் என்று ஒவ்வொரு வசனத்திலையும் நம்ம படிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகளை ஜெயித்து முடித்தார். அதே மாதிரி எபேசியர் 6:13 யாருன்னா படிக்கலாம்? எபேசியர் 6:13 ஆகையால் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும்னு என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த சர்வாக ஆயுதத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும்னால் தீங்கு நாளிலே அவர்களை நியமிக்கப்பட்ட எல்லா சகலத்தையும் செய்து முடித்தார் என்ற நிச்சயத்தோடு நம்மளால சொல்ல முடியுமா, நான் இந்த செய்து முடிச்சிட்டேன், தேவனுக்கு முன்பாக இயேசுக்கு முன்பாக நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன், நான் இப்படியெல்லாம் ஆண்டவர் பிள்ளையா நம்ம இருந்ததுனால நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் நம்ம சொல்ல முடியுமான்னு என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. நம்ம வந்து இப்ப படிச்ச வசனத்துக்கு முன்னால ஒரு வசனத்தை சேர்த்து படிக்கலாம். 6:12 போராட்டம் இல்லாத நாளே இல்லை. ஆனால் இங்கே ஏனெனில் மாம்சத்தோட ரத்தத்தோட ஆண்டவர் கூட போராட்டம் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து மாம்சத்தோடு அழுதாரு. தனித்து 3 பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவர் விட்டு பிரிகிறப்போ அழுதாரு. புரியுதா? ரத்தத்தோட போராடினாரு. அதோட துரைத்தனங்கள் அதிகாரிகளோட பரிசேயர் சரிசேயர்களோட போராடினாரு. பிரதான ஆசாரியரோட பிலாத்து இவருக்கு தண்டனை கொடுக்கலாமா வானான்னு யோசிச்சுங்கிறப்போ அதுவே ஒரு போராட்டம் பண்ணார். போர்ச்சவர்களோட போராடினாரு. அப்புறமா உண்மையா வந்து சாத்தானோட ரொம்ப போராடினாரு. 40 நாள் உபவாசம் எடுத்த போது ஆண்டவருக்கு வந்த போராட்டம் ரொம்ப போராட்டம். சாத்தான் வந்து அவரை வந்து அந்த மாதிரி
பண்ணாரு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மள வந்து அந்த நிமிஷத்துக்கு இப்போ வருஷம் நம்ம வந்து இந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம், நினைவு கூர்றோம், எல்லாமே செய்றோம். ஆனா அதன்படி நம்மளால நடக்கவே முடியாது. என்னன்னாக்கா 2 நாள் நம்ம வந்து அப்படியே கடும் பத்தியமா இருந்து நம்ம நடக்கலாம்னு ஆசைப்படுவோம். 3வது நாள் நம்மள வந்து சாத்தான் எந்த விதத்துல வந்து சோதிச்சிருவான். ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில சோதிச்சிருவான், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் வந்து சோதிச்சுட்டு நம்மள வந்து ஏசப்பா விட்டு தள்ளியே வச்சுக்கின்னு பார்க்கறதுக்கு ஆசைப்படுவான். அதான் இந்த போராட்டத்துல ஆவியானவர் சாத்தானை வந்து ஜெயிக்கிற போராட்டத்தை உண்மையா போறானா 40 நாள்ல. அதே மாதிரி 14வது வசனத்துல சொல்லுது, சத்தியம் என்று கட்சியை கட்டி கொள்ளுங்க. நம்ம உண்மையா சத்தியமா இருக்கிறோமா? ஆனா ஆண்டவர் சத்தியமா இருந்தாரு. அவருடைய அதான் சுத்த பாராத கண்ணன் அப்படின்றாரு. அவருடைய வாயில வந்து பொய்யே வராது. அப்படியே வந்து மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் உண்மையாவே சொன்னாரு. அவர் வந்து அத வந்து உண்மையா சொல்றப்ப மெய்யாக மெய்யானாக்க சத்தியமா சொல்றேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு தான் நம்மளுக்கு சொல்லுகிறாரு. உண்மையா நீ இதை செய்யி, நீ இதை இப்படி பண்ணு, எனக்காக நான் உனக்காகத்தான் நான் பாவத்துல இருந்தேன், உனக்காகத்தான் நான் மரிச்சேன், உனக்காகத்தான் நான் ரத்தத்தை சிந்தினேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. நீங்க அவருக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது? அதே மாதிரி 16 வசனத்துல சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தை கேடகத்தை பிடித்து கொண்டு நிலைத்திருங்கள். அப்படின்னாக்கா நம்மளுக்கு விசுவாசம், ஆண்டவர் கூட விசுவாசமா இருந்தாரு, பிதாவோட விசுவாசமா இருந்தாரு. அந்த விசுவாசத்தின்படி தான் அவர் என்னன்றாரு, நான் மரித்து 3ஆவது நாள் நான் உயிரோடு உங்க கூட இருக்குவேன் அப்படின்றாரு. அந்த விசுவாசத்துல அவர் சொன்னாரு. அந்த விசுவாசத்தை நம்ம பிடிச்சி கடன் பிடிச்சு ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோன்றதை பத்தி நம்ம பேசலாம். அப்படியே அதுலயே 18வது வசனம் யாருன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். அதோட போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த சமயத்திலும் வந்து நம்ம வந்து சகலத்தையும் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லிக்குது. அந்த வசனத்தை நல்லா நம்ம தியானித்து படிச்சோம்னாக்கா ஆண்டவரே ஜெபம் பண்ணாரு. கெப்சமனே தோட்டத்துல வந்து அவர் வந்து ஜெபம் பண்றப்ப வேர்வை துளிகள் வந்து ரத்தமா மாறுச்சுன்னு. ஆனா நம்ம வந்து ஜெபம் வந்து சும்மா இல்லைங்க, நம்ம ஜெபம் பண்ணாக்கா ஆண்டவர் இதை செய்யணும்னாக்கா கண்டிப்பா செய்யறாரு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து பிதாவின் இடத்தில் ஜெபம் பண்ண போது அவருடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றினாரு. 2 தீமோத்தி 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நல்ல போராட்டத்தை ஆண்டவர் போராடினாரு. ஆனா நம்ம போராடின்னு கொண்டு இருக்கிறோம். இப்ப நான் உங்ககிட்ட இப்ப போராடுனுக்கிறேன்ல, அந்த மாதிரி இப்ப நான் எப்படின்னா இந்த மெசேஜை பேசி முடிச்சுன்னு நான் போராடு. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக வந்து நீங்க வந்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணுமா? புரியுதா? ஜெபம் பண்ணாக்கா அந்த போராட்டத்தெல்லாம் ஜெயித்து முடித்தாருன்னு சொல்றாரு. கடைசியா வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். எபிரேயர் 4:10. ஆமென். ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்து தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல. அவர் வந்து எல்லா கிரியும் செஞ்சு முடிச்சிட்டு ஓய்ந்திருந்தாரு. அப்படியே கீழே இருக்கிற வசனம் வந்து நம்மளுக்கு தான் வந்துக்குது. நானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பேன் அப்படின்னாக்கா நீங்க வந்து கிரியைகளை வந்து ஓய்ந்திருப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இப்போ வந்து ஒரு ஆத்மா அந்த வசனத்துல வந்து ஒரு 19 வசனம் நான் விட்டுட்டேன், அதை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ வந்து ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சார் எல்லாருக்கும் அந்த 3 வருஷம். அந்த சுவிசேஷத்தை அறிக்கையிட்டப்போ ஆத்மா தாகத்துக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினாரு. அந்த கல்லன் வந்து அந்த சாவர தருமாயில இருக்கிறப்ப கூட அந்த கல்லனை வந்து அவர் நினைவு கூர்ந்தபடியால ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினாரு. நம்ம கூட ஆத்மா தாகத்தோட தான் நம்ம வேண்டுதல் செலுத்தணும். ஆண்டவருக்கு தேவை வந்து ஆத்மா தான். புரியுதா? நம்ம எல்லாத்தையும் தைரியமா சொல்லலாம், முடித்தேன் ஆண்டவர் சொன்னார் முடித்தேன். எதனால தைரியமா சொல்லுங்கிறார் எல்லாத்தையுமே, நான் முடித்தேன். நம்மளால அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஆண்டவருக்காக நம்ம எந்த செஞ்சு முடிஞ்சிட்டோம், நம்முடைய ஆத்மாவை நம்ம பெருசு பண்ணலாம். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்.